குட்டி, என் செல்லம் அவளே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணி, என்ன கையில பொரியோட வந்திருக்கீங்க? ஆமா நாத்து, உனக்கு தான் பூரி சுட்டேன் பார்த்துக்க. சூடு சூட இருக்கு, சாப்பிடு. அட என்ன அண்ணி சொல்றீங்க? எனக்கா? என்ன நீ பூரி உப்புன மாதிரியும் இல்ல, சப்பன மாதிரியும் இல்ல, எண்ணெய் குடிச்சி ஒரு மாதிரி ரெண்டு கட்டான இருக்கு. அதுக்கு குருமா குருமா ஒரு வாசமும் இல்ல. சாப்பிட எனக்கு மனசே வரல அண்ணி. இந்தாங்க கொண்டு போங்க, நான் ஆர்டர் பண்ணி வாங்கி ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். எம்மா இந்தம்மா சேலை உனக்காக தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, அதான் தீபாவளிக்கு கொடுக்க முடியல, அதான் பொங்கலுக்கு தரலாமேன்னு. அட சேலை கலர் அவ்வளவா எடுபடுற மாதிரியே தெரியல கேட்டி. எனக்கு பிடிக்காத கலராகவே வாங்கிட்டு வந்திருக்கா. நீ காசை என் கையில் கொடுத்துருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருப்பேனா. உனக்கு போய் எடுத்து தந்த மாதிரி என்ன சொல்லணும். கஷ்டப்பட்டு லேட் ஆனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி தந்திருக்காளே, நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவே நீ. என் மனசு சங்கடப்படுன்னு கொஞ்சமாவது நினைச்சியாமா நீ? இதுக்கு நான் வாங்கி தராமலே இருந்திருப்பேன். பேசி முடிச்சிட்டியா? கொஞ்சம் முதல்ல உங்க அன்னிக்காரி பாசமா பூரி சுட்டிருக்கேன் சாப்பிடுன்னு சொன்னா. என்னடி சொன்ன நீ? இல்லாதது பொல்லாததுன்னு 1008 குறை சொன்னேன். இந்த சேலை நல்லா இல்லைன்னு சொன்னதும் மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி தானே அவளுக்கு இருந்திருக்கோம். என்னமா சொல்லுதே? நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. அடுத்தவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கோ. குறிப்பா உங்க அண்ணி மனசை புரிஞ்சு நடந்துக்கோ. அண்ணி அண்ணி அண்ணி, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிடாம நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. பூரியை கொண்டாங்க, நான் சாப்பிடுவேன். அண்ணி பூரி சூப்பரோ சூப்பர், அடி போலி போங்க.